நீங்க யாராச்சும் உங்களோட பேரண்ட்ஸுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக ரிசர்ச் பண்ணிருக்கீங்களா? இல்ல உங்களோட ஏஜ் 40க்கு மேல இருக்கும், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக ரிசர்ச் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல ஒரு நல்ல பிசினஸ் வால்யூம் இருக்கிற 5 கம்பெனிஸ்ல இருந்து காம்ப்ரஹென்சிவான பாலிசிஸ் எடுத்து அதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், பிரீமியம்ஸ் எந்த மாதிரி இருக்கு, பர்டிகுலர்லி அந்த கம்பெனி எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பையிங் டிசிஷன் எடுக்கிறது கூட யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பையிங் டிசிஷன் எடுக்கிறதுக்காக ஒரு டூலா இருக்கலாமே தவிர கண்டிப்பா பர்ச்சேஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாலிசி வெயிட்டிங் ப்ரௌசர் கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. யாருக்காச்சும் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்ல கன்சல்டிங் தேவைன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கலாம். 100% ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் எங்கள் சைடில் நாங்கள் கொடுப்போம். எங்கிட்ட ஒரு ஒண்டர்ஃபுல்லான டீம் இருக்கு. ஆல்ரெடி எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண நல்லாவே தெரியும். இப்போ வாங்க வீடியோ பின்னாடி போகலாம். கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கேர் சுப்ரீம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்க பார்க்கலாம். டைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 93.13% இருக்கு. ஒரு டீசென்டான கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. அவங்களோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மோர் தென் 12,400+ ஹாஸ்பிட்டல்ஸ் கூட டைப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் சொல்ற மாதிரி தான், என்னதான் ஒரு நிறைய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட டைப்ல இருக்க நல்லதா இருந்தா கூடியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க இருக்கிற சிட்டி, நீங்க இருக்கிற டவுன்ல நீங்க அட்மிட் ஆகுறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த பர்டிகுலர் கம்பெனி கூட டைப்ல இருக்கிறாங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்றது எப்பவுமே நல்லது. கம்ப்ளைண்ட் வால்யூம் அண்ட் இன்கர்ட் கிளைம் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இவங்க ஃபியூச்சர்ல இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்பலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் சம் இன்சூர்ட் மினிமம் 5 lakhsல இருந்து மேக்ஸிமம் வந்து 1 crore வரைக்கும் கவர் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த லிமிட்டுமே கிடையாது. அண்ட் இது ஒரு காம்ப்ரஹென்சிவான ப்ராடக்ட். ஸோ ரூம் ரெண்ட், ஐசியூ, டொமிசிலரி, டே கேர் ட்ரீட்மெண்ட் அண்ட் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த லிமிட்டுமே கிடையாது. போனஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பாலிசியில் இன்பில்ட்டா 50% நோ கிளைம் போனஸ் கொடுக்குறாங்க. நீங்க கிளைம் பண்ணாலும் பண்ணாம இருந்தாலும் கொடுப்பாங்க. அது வந்து நீங்க மேக்ஸிமம் அப் டு 100% வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். இல்ல உங்களுக்கு வந்துட்டு இன்னும் அதிகமா கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் தேவை அப்படின்னா நீங்க வந்து ரைடர் சூஸ் பண்ணிக்கலாம். குமுலேட்டிவ் போனஸ் சூப்பர் அந்த ரைடர் நீங்க சூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் அப் டு 500% வரைக்கும் நீங்க நோ கிளைம் போனஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து அன்லிமிட்டட் டைம் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ரீஸ்டோர் ஆன சம் இன்சூர்ட் அந்த சேம் டிசீஸுக்கோ இல்ல மல்டிபிள் டிசீஸ்க்கோ நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். கன்சூமர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில இன்பில்ட்டா கிடையாது. நீங்க அடிஷனல் ரைடரா சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் 60 and 180 days இந்த பாலிசியில இவங்க கொடுக்குறாங்க. அடுத்ததான் நிவா பூபால இருந்து ரீஅஷ்யூர் 2.0. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 91.62%. நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் மோர் தென் 10,000+ ஹாஸ்பிட்டல் டைப்ல இருக்காங்க. அவங்களோட இன்கர்ட் கிளைம் ரேஷியோ அண்ட் கம்ப்ளைண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்றதுக்கான தேவை இருக்கு. ஃபியூச்சர்ல இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்பலாம். மினிமம் சப் இன்சூர்ட் பொறுத்த வரைக்கும் 5 lakhsல இருந்து மேக்ஸிமம் 1 crore வரைக்கும் கவர் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் பொறுத்த வரைக்கும் 65 ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க. என்னதான் இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நோ லிமிட் 65 அப்படின்னா இருந்தா கூடியும் கண்டிப்பா உங்களோட ஹெல்த் கண்டிஷனை வந்து அண்டர் ரைட்டிங் டீம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஹெல்த் அவ்வளவா இல்ல அப்படின்னா கண்டிப்பா பாலிசி ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவான பாலிசி. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ரூம் ரெண்ட், ஐசியூ, டொமிசிலரி, டே கேர் ட்ரீட்மெண்ட் அண்ட் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த லிமிட்டுமே கிடையாது. அப் டு சம் இன்சூர்ட் உங்களுக்கு கவர் ஆயிடும். போனஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பாலிசியில வந்து நீங்க கிளைம் பண்ணாம வச்சிருக்கிற சம் இன்சூர்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 lakh ரூபி கவர் வச்சிருக்கீங்க, ஒரு 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 8 lakh ரூபியை நெக்ஸ்ட் இயருக்கு நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். அந்த மாதிரி நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி போற சம் இன்சூர்ட் மேக்ஸிமம் அப் டு 5 times நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் கவர் எடுத்துட்டீங்கன்னா போனஸ் மட்டுமே மேக்ஸிமம் 50 லட்ச ரூபாய் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் டைம் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இந்த ரீஸ்டோர் ஆன சம் இன்சூர்ட் சேம் டிசீஸ்க்கு இல்ல டிஃபரெண்ட் டிசீஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். கன்சூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பாலிசியில இன்பில்ட் அவங்க கொடுக்கல, நீங்க எக்ஸ்ட்ரா ரைடரா சூஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் 60 and 180 days கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஐசிஐசிஐ நம்பர்ல இந்த எலிவேட். இந்த பர்டிகுலர் கம்பெனி பொறுத்த வரைக்கும் உங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 85% இருக்கு. கண்டிப்பா இவங்க இதை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்பலாம். அண்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ், கம்ப்ளைண்ட் வால்யூம்ஸ் அண்ட் இன்கர்ட் கிளைம் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 lakhsல இருந்து மேக்ஸிமம் 3 crore வரைக்கும் நீங்க கவர் எடுத்துக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 125 அப்படிங்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் லிமிட் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இது ஒரு காம்ப்ரஹென்சிவான ப்ராடக்ட். பட் இதுல சில டிராபேக் இருக்கு. இதுல ரூம் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பேஸ் பாலிசியில சிங்கிள் பிரைவேட் ரூம் கொடுக்குறாங்க. பட் இதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு ரைடர் இருக்கு. ஸோ இதை வந்து ரூம் மாடிஃபயர் அப்படிங்கிற ஒரு ரைடர், அதை நீங்க சூஸ் பண்ணி எனி ரூம் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த இஷ்யூவை நீங்க ஓவர் கம் பண்ணிக்க முடியும். ஐசியூ, டொமிசிலரி, டே கேர் ட்ரீட்மெண்ட் அண்ட் மாடர்ன் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. அப் டு சம் இன்சூர்ட் கவர் ஆயிடும். நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணாம இருக்கிற இயர்ஸ்க்கு வந்து 20% போனஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் அதை வந்து 100% வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போக முடியும். கண்டிப்பா உங்களோட காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு டிராபேக்கா தான் இருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து
அன்லிமிட்டட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அது வந்து சேம் டிசீஸ்க்கோ இல்லை மல்டிபிள் டிசீஸ்க்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கன்சூமபிள்ஸ் வந்து இன்பில்ட்டா இல்லை, நீங்கள் ரைடராக சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் 90 and 180 days இவங்க கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆதித்யா ஆக்டிவ் ஒன் மேக்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 95.81% இருக்கும். ஒரு டீசென்டான கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. அவங்களோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் கம்ப்ளைண்ட் வால்யூம் அண்ட் இன்கர்ட் கிளைம் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் டீசெண்டா இருக்கு. பட் கம்ப்ளைண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவங்க ஃபியூச்சர்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அண்ட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் சம் இன்சூர்டு 5 lakhsல இருந்து மேக்ஸிமம் வந்து 2 crore வரைக்கும் நீங்க பாலிசி எடுத்துக்க முடியும். என்ட்ரி ஏஜை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் எந்த லிமிட்டுமே கிடையாது. இது ஒரு காம்ப்ரஹென்சிவ் ப்ராடக்ட். ரூம் ரெண்ட், ஐசியூ, டொமிசிலரி, டே கேர் ட்ரீட்மெண்ட், ரோபோட்டிக் சர்ஜரி எதுக்குமே லிமிட் கிடையாது. அப் டு சம் இன்சூர்டு உங்களுக்கு கவர் வந்துடும். போனஸஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசியில் 100% போனஸ் கொடுக்குறாங்க. நீங்க கிளைம் பண்ணாலும் பண்ணாம இருந்தாலும் அண்ட் அதை வந்து 500% வரைக்கும் நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்பில்ட்டான ஃபியூச்சரா இருக்கு. ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் டைம் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அந்த சம் இன்சூர்ட சேம் டிசீஸ் ஆர் டிஃபரெண்ட் டிசீஸ் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். பிரின்சிபல்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் இன்பில்ட்டாவே உங்களுக்கு வந்துருது. அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் 90 and 180 days இந்த பர்டிகுலர் பாலிசி உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது HDFC Ergoல இருந்து ஆப்டிமா செக்யூர். இந்த பர்டிகுலர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, இன்கர்ட் கிளைம் ரேஷியோ, கம்ப்ளைண்ட் வால்யூம் எல்லாமே டீசெண்டா இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் வால்யூம் முன்னாடி இதை விட கம்மியாக இருந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ HDFC Ergo கண்டிப்பாக கவனமாக வச்சு இதை இன்னும் கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். கம்யூனிஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 lakh இருந்து 2 crore வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜை பொறுத்த வரைக்கும் எந்த லிமிட்டுமே கிடையாது. இது ஒரு காம்ப்ரஹென்சிவான பாலிசி. இதில் வந்து உங்களுக்கு ரூம் ரெண்ட், ஐசியூ, டொமிசிலரி, டே கேர் ட்ரீட்மெண்ட், மாடர்ன் சர்ஜரிஸ்க்கு வந்து எந்த லிமிட்டுமே கிடையாது. அப் டு சம் இன்சூர்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். போனஸஸ் வந்து இவங்க வந்து 50% போனஸ் வந்து கிளைம் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வந்து 100% வரைக்கும் நீங்கள் போனஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி போக முடியும். ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் வந்து ஒன்லி ஒன் டைம், ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி தான் கொடுக்குறாங்க பேஸ் பாலிசியில். அது அன்லிமிட்டட் டைம் நீங்க மாற்ற முடியும். அதுக்கு ரைடர் இருக்கு. அதாவது அன்லிமிட்டட் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்றாங்க. தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். கன்சூமர்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த பர்டிகுலர் பாலிசியில் இன்பில்ட்டா வந்துருது. ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் 60 and 180 days இவங்க கவர் கொடுக்குறாங்க. இப்போ பிரீமியம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நான் ஒரு சிங்கிள் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறேன். இதுல வந்து ஹஸ்பண்ட் வந்து 63 years old, ஒய்ஃப் வந்து 58 years old. ஸோ இவங்க வந்து 10 lakh rupees ஃப்ளோட்டர் பாலிசி. சென்னை பின்கோடுக்கு பிரீமியம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீடைல்டா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த 5 ப்ராடக்ட்ல ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஒன்று எல்டர்லியா இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் டிசீஸ். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இல்லை அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். நீங்க கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோங்க. லைஃப் டைம் ரெனியூ பண்ணிட்டு போங்க. அதுதான் வந்து அட்வைசபிளா இருக்கும். பட் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் டிசீஸா இருக்கா அப்படின்னா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஏன்னா 3 year வெயிட்டிங் பீரியட் நீங்க சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் எக்ஸிஸ்டிங் டிசீஸே கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதர் லோடிங் போடுவாங்க. லோடிங் அப்படிங்கிறது ஒரு பிரீமியம் வந்து ஒரு ஏஜுக்கு ஒரு சர்டன் பிரீமியமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏஜ் 60 அப்படின்னா உங்களோட பிரீமியம் 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டயபெட்டிக்ஸ் இருக்கு, அது அன்கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு லோடிங் போடலாம். ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடலாம். அதுதான் வந்து லோடிங் அப்படிங்கிறது. அந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இந்த பர்டிகுலர் விஷயங்கள்ல இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ஒரு அட்வைசர்கிட்ட கன்சல்டிங் எடுத்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்றது தான் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். இந்த 5 பாலிசிலையுமே செர்டன் டிசீஸுக்கு வந்து அவங்களோட 3 year வெயிட்டிங் பீரியட் வந்து 30 days இல்ல ஃபர்ஸ்ட் டேல இருந்தே கவர் கிடைக்கிற மாதிரி பண்ண முடியுமான ரைடர் இருக்கு. அந்த ரைடர்ஸ் என்னெல்லாம், அந்த ரைடர்ஸ் வந்து என்னென்ன டிசீஸை கவர் பண்ணுது அப்படிங்கறத அந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். நீங்க பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக ரிசர்ச் பண்றாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நன்றி, வணக்கம்.